ஸோ இந்த பாக்ஸிங் குறித்த ஒரு அவேர்னஸோ இல்லைன்னா ஒரு ஆர்வமோ நம்ம ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரோக்ரஸ் இப்போ நம்ம 25ல இருக்கோம். பட் 24, 23, 22 எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் வந்து நம்ம சப் ஜூனியர் அண்ட் ஜூனியரில் வந்து ஓவரால் செகண்ட் பொசிஷன் மெடல் டலியில், சீனியரில் வந்து செகண்ட் பொசிஷன் அடித்தோம். இது வந்து நான் சொல்றது 2022லேயே. 23 வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து தேர்ட் பொசிஷன். பட் சப் ஜூனியர் ஜூனியர் வந்து செகண்ட் பொசிஷன் மெடல் ரேலியில். ஒரு இடத்துல கம்மியாகுது, இன்னொரு பக்கம். ஸோ அந்த இன்க்ரீசிங் நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சப் ஜூனியரில் வந்து ஓவரால் சாம்பியன், அகைன் வந்து அதுலேயே சப் ஜூனியரில் இன்னொரு கேட்டகரி இருக்குது வேர்ல்டு கேட்டகரி, அதில் வந்து செகண்ட் ஓவரால், அகைன் ஜூனியரில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு, சீனியரில் வந்து செகண்ட் ஓவரால். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இன்னைக்கு அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஈவென்ட் போனாலுமே சரி கம்பல்சரி வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து மெடலோட தான் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி நேஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு.